தமிழரசன் முத்துசாமி சேனலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கலான்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோவில் நினைக்காதீங்க. எல்லாரும் வந்துட்டு நரகாசுரனை வதம் செய்த அந்த நாளை கொண்டாடுறதுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கீங்க. நரகாசுரனை கொண்டாச்சு, அதனால் எல்லாரும் ஊருக்கே கொண்டாட்டோம். ஒரு பெரிய அரக்கனை கொண்டுவிட்டோம், அதனால் நாங்கள் கொண்டாட போகிறோம், பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறோன்னு வருஷம் நீங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்க, ஆனால் எங்களுக்கு தீபாவளி எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் நரகாசுரனை ஒரு பக்கம் வதம் பண்ணதை கொண்டாடுங்க. எங்களுடைய அரசன் வரான், ரொம்ப வருஷம் கழித்து எங்களுடைய கிங்கு வராப்பில், அந்த கிங்கை கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. யாருப்பா அந்த அரசன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த அரசன் வந்து தன்னுடைய சிம்மாசனத்தை ரொம்ப உயரமாக தூக்கி போட்டு மேலே உட்காந்துட்டு போயிட்டான். அதனால் அந்த உயரத்தை எட்டி பிடிக்கிறதுக்கு எவனாலையும் முடியல. அவன் அந்த அரசனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த கோட்டையில் இருந்தாலும் சரி, எல்லாட்டையும் சரி, யாருமே அந்த சிம்மாசனத்தில் போய் உட்கார முடியல. ஆக மொத்தம் அந்த களத்தில் அவன் மட்டும்தான் அரசன், அவன் மட்டும்தான் ராஜா, அவன் அங்கே இருக்கலாம், இல்லாமல் போகலாம் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான்னா அவன் வேறு யாரும் கிடையாது. கிரிக்கெட்டில் நம்ம ஆள் கிங் கோலி தான். கிங் கோலினுடைய கம்பேக்குக்கு தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்கார், ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காருனாக்கா அந்த நாட்டினுடைய ரசிகர்கள் வந்துட்டு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அவர் விளையாட போகிறத. சப்போஸ் எண்ட் ஆஃப் த கரியரில் ஒரு பெரிய லெஜண்ட் இருக்காருனாக்கா இப்படியான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. ஆனால் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் உலக கிரிக்கெட் ரசிகர்களுடைய ஒரு ஆஸ்தான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், பாகிஸ்தானில் போயிட்டு நீங்கள் யாரை வேணா கேளுங்க, இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் பாலிடிக்ஸில் நம்ம பைலேட்ரல் மேட்சே விளையாடுறது கிடையாது. சமீபத்தில் நடந்த அந்த ஆசிய கோப்பைகளில் கூட என்ன மாதிரியான அணுகுமுறைகள்லாம் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மேற்கொண்டாங்க. குறிப்பாக இந்திய அணி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ரைவல்ரியாக காலங்காலமாக இரு நாடுகளுமே வந்து எதிர்ப்பு மனநிலையோடு இருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகனை கேட்டாலும் விராட் கோலியை பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டான். எங்கள் அணியில் ஒரு இந்திய வீரர் வேணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு விராட் கோலி தான் வேணும், அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் அப்படிங்கிற மாதிரி எல்லா நாட்டு ரசிகர்களையும். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாருனாக்கா விராட் கோலியை பார்க்குறதுக்காக ஒரு பெரும் கூட்டம் வரும். ஆஸ்திரேலியாவுக்கு கடைசியாக விராட் கோலி வர போகிறாருப்பா, அதனால் வாங்கப்பா அப்படின்னு இப்போவே அவங்க நாட்டினுடைய முன்னாள் வீரர்கள்லாம் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் விராட் கோலி. நாட் ஒன்லி கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகளில் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கிரிக்கெட்டராக மாறி இருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒலிம்பிக்கில் வந்துட்டு கிரிக்கெட் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 2032 நினைக்கிறேன், சரியான வருடம் தெரியல. அந்த ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்குதுனாக்கா அதற்கு முக்கியமான காரணம் விராட் கோலி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒலிம்பிக் சங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிங் அம்பாசிடராக, ஒரு கிரிக்கெட் அம்பாசிடராக விளங்கக்கூடிய விராட் கோலி வந்துட்டு சமீப காலங்களில் கிரிக்கெட் விளையாடுறது எல்லாருக்கும் வருத்தம் தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 2020 ரிட்டையர் ஆகிட்டாப்புல. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட்டில் ரொம்ப இயர்லியராகவே ரிட்டையர் ஆகிட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தோணுச்சு. அந்த வகையில் அவரை நம்ம இப்போ பார்க்கணும்னாக்கா ஒன் டே கிரிக்கெட்டில் மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம தவம் காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, எப்படா அந்த தரிசனம் கிடைக்கும், ஆசானுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக அவருடைய சீடர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய ஃபேன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. காண கிடைக்காத காட்சி கிடைக்க போகிறது மாதிரி இப்போ விராட் கோலி வந்துட்டு ஒன் டே ஃபார்மேட்டில் விளையாட போகிறாரு. அதாவது பேக் டு இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லி ஆகணும். நாட் அட் ஆல் பேக் டு இந்தியன் டீம். கிட்டத்தட்ட திருப்பி கிரிக்கெட் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், விராட் கோலி இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்சில் வந்து வியூவர்ஷிப் வந்து பயங்கரமாக இருக்கும். அவர் எல்லாட்டியும் அந்த மேட்சோடைய வியூவர்ஷிப் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்காக ஸ்போர்ட்டை தாண்டி ஒரு கிரிக்கெட்டை தாண்டி ஒரு தனிநபர் வந்து முதன்மைப்படுத்தப்படுறாரு அப்படிங்கிறதுக்கெலாம் நான் பாராட்ட விரும்பலை. இருந்தாலும் சொல்கிறேன், எப்பயுமே எப்படியான ஒரு லெஜெண்டுகள் உருவாகும் பொழுது அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. மேபி விராட் போனதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிளேயர், எப்படி சச்சின் போனதுக்கப்புறம் விராட் வந்தாரோ, விராட்க்கு அப்புறம் ஒரு பெரிய பிளேயர் உருவாக போகிறாரு, அவர் அதை கேரி ஓவர் பண்ணிட்டு போக போகிறாரு. ஆனால் இன்றைக்கான சூழலில் எப்படி நீங்கள் இந்த கிரிக்கெட்டுடைய வரலாற்றை ஒரு 150 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இல்லை ஒரு 100 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் வெகு சில ஆட்கள் மட்டும்தான் இப்படியான ஒரு சம்பவத்தை செஞ்சுருப்பாங்க. விவியன் ரிச்சர்ட்ஸ், சச்சின், விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் தலைவன் திருப்பி கம்பேக் கொடுக்குறாரு. எப்படியாக மேட்ச் இருக்க போகுது அப்படின்னு தெரியல. எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த வெயிட்டிங், அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒருபோதும் வீணாக போகாது அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஏன்னா விராட் வந்து நிச்சயமாக களத்துக்கு வந்தால், அது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெறும் செஞ்சுரிஸாக குவிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஆள். எப்படி வந்துட்டு ஒரு செகண்ட் இன்னிங்ஸை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம், கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம், கட்டமைச்சு எப்படி சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத உலகுக்கே சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதால டெஃபினட்டாக ஒரு ட்ரீட் இருக்க போகுது. குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விராட் வந்துட்டு
ஆஸ்திரேலியன் ஷோரில் போயிட்டு விளையாடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. மேபி அவருடைய எண்ட் அப்படிங்கிறது வந்து 2027 வேர்ல்டு கப்பாக இருக்கலாம். இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் ஒரு டோர்னமெண்ட் வந்துட்டு நடக்குமா, ஒரு பைலேட்டரல் சீரிஸ் நடக்குமாங்கிறது தெரியாது. அதனால் அங்கே வரக்கூடிய ஃபேன்ஸ்லாம் முக்காவாசி பேர் வந்துட்டு விராட்டை பார்க்குறதுக்காக தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்போ வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் என்னன்னாக்கா, 2 பேர் இருக்கிறாங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி. 2 பேருமே லெஜண்ட்ஸ் தான், அதில் நமக்கு டவுட்டே வேணாம். ஏற்கனவே நம்ம நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு சச்சின், கங்குலி, டிராவிட், லக்ஷ்மணன் சொல்லிட்டு இப்படியாக இந்திய அணியை வந்து பேட்டிங் தரவரிசையில், அதாவது பேட்டிங் வரிசையில் அப்படி காப்பாற்றின ஆட்கள்லாம் இருந்தாங்க, ஒரு ஜொலிச்ச ஆட்கள்லாம் இருந்தாங்க இல்லையா. அந்த காம்போஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோனி, கோலி, ரோஹித் இந்த ட்ரியோங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ட்ரியோ. இதில் வந்து தோனியை நம்ம சுத்தமாக பார்க்க முடியல இன்டர்நேஷனல் மேட்ச்சில், எப்பயாவது ஐபிஎல்ல மட்டும் தான் பார்க்குறோம். அந்த வகையில் எண்ட் ஆஃப் த கரியர் இருக்கக்கூடிய ரோஹித்தையும் கோலியுமாவது கொண்டாடி ஆகணும் இல்லையா. அந்த வகையில் அவங்க 2 பேரையும் கொண்டாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ட்ரீட்டுங்கிறது வந்துட்டு இவங்க 2 பேருடைய கம்பேக். அதுவும் கிரிக்கெட்டில், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்ட்ரி தான். கம்பேக்லாம் சொல்ல முடியாது, அவங்க ஆல்ரெடி டீமில் இருக்கிறாங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்லாம் ரிட்டையர் ஆனதால் இதில் அவங்க கலக்க போகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இந்த 2 பேருடைய ரோல் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு இந்திய அணியை நகர்த்திட்டு போக போகிறாங்க. அடுத்து ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து இந்தியாவை வந்து சுமந்துக்கிட்டு இன்னும் ஒரு 10-12 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 10-20 வருஷத்துக்கோ வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு அதாவது வெற்றி பாதையில் அழைத்து போகிறதுக்கான பொறுப்புங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது சுப்மன் கில்லாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், இல்லை பவுலர்ஸாக இருக்கக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இளைஞர்கள்லாம் வந்துட்டு நிறைய பொறுப்புள்ள ஆட்களாக மாற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக அந்த பொறுப்பை உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்து இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு ஷாட் மேக் பண்ணுறது, நீ ஒரு பவுண்டரி அடிக்கிறது, ஒரு கவர் டிரைவ் அடிக்கணும், ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் அடிக்கணும்னா ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சுட்டு போயிடுவான், பிரச்சனை கிடையாது. இதை வந்து அஸ்வின் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாப்புல. ஆக இந்த டாக்டிக்ஸ்லாம் யார் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு அணியை எப்படி வழி நடத்துறது, ஒரு ஃபீல்டிங் செட்டப் எப்படி பண்ணுறது, ஒரு சேஸை எப்படி வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து அமைக்கிறது, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய நுவான்சஸ்லாம் இருக்குல்ல, ஒரு மேட்ச் இருக்கக்கூடிய நுவான்சஸ்லாம், அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் தெரியும். அப்போ அந்த வகையில் ரோஹித் அண்ட் கோலி 2 பேருமே வந்து வெல்த்தியான ஆட்கள். அப்போ அவங்க 2 பேருக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குது. இந்த 2 வருஷம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு லெக்சரர் மாதிரி மாற போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஆட்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கிட்டத்தட்ட கிரவுண்ட் இருக்கக்கூடிய உள்ளேயே விளையாடக்கூடிய ஒரு பயிற்சியாளராக பயணிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை நாளாக வந்துட்டு அவங்க பிளேயர்ஸாக விளையாடிட்டாங்க, ஒரு ஸ்டார்ஸாக இருந்துட்டாங்க, ஜொலிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு பாடம் நடத்திட்டு கடந்து போகிறது இருக்குது இல்லையா. கிரிக்கெட்டை வந்து கரெக்டான கைகளில் கொடுத்துட்டு பிளேஸ்மெண்ட்டு போகிற விஷயம் இருக்குல்ல, அந்த பொறுப்பு வந்து இவங்க 2 பேரும் கிடச்சிருக்கிறது உள்ளபடி நல்ல விஷயம்தான். அந்த வகையில் இவங்க 2 பேரும் அதை சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ரோஹித், கோலி, அதாவது அழகாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னாக்கா, ரோஹிராட் அப்படிங்கிற ஒரு வேர்டு பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க 2 பேருடைய பாண்டிங் இருக்குல்ல கிரவுண்டில் வந்துட்டு, அது ப்ரொஃபஷனலான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை பர்சனலான்றதான் நமக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல, கருத்து பரிமாற்றமாக இருக்கட்டும், கிரவுண்டில் அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வகையில் அவங்கள இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த ஓடி ஃபார்மேட்லேயாவது கொண்டாடிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்குது. மேபி 90s கிட்ஸ்களுக்கு வந்துட்டு கடைசியாக நம்ம பார்க்க போகிற நம்ம ஜென்ரேஷனுடைய பிளேயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன வயசு இருக்கும்போது பார்த்து ரசித்த எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. தோனி ரிட்டையர் ஆகும்போதே நிறைய பேருக்கு வருத்தமாக இருந்தது. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஐபிஎல்னு எடுத்துக்கிட்டாலே ஐபிஎல்ல ஒரு 3 பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ்னாக்கா அது தோனி, ரோஹித், கோலி தான். அந்த வகையில் தோனி இப்போ ஐபிஎல் மட்டும் தான் விளையாடிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ரோஹித்தும் கோலியும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆக இனி வந்து 90s கிட்ஸ்களுக்கு வந்துட்டு சைல்டுஹுட் ஃபேவரட் ஸ்டார்ஸ்னு ஒருத்தவங்க வந்துட்டு இனி களத்தில் இறங்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு. அதனால் இந்த 2 வருஷம் பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரே ஐடியா. சரி, கோலி ரிட்டையர் ஆகிட்டாரு இல்லை ரோஹித் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அணி என்னவாகும்னாக்கா, அணி ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் கிரிக்கெட்டில் வந்துட்டு நிறைய திறமைசாலிகள் உண்டு. அதனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்திய அணி நகர்ந்துக்கிட்டே போகும். இன்னும் கோலி மாதிரி, ரோஹித் மாதிரியான ஆட்கள் உருவாவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தாக்கம், அந்த லெகசிங்கிறது வந்து காலகாலத்துக்கு நிற்கும் அப்படிங்கிறதுலையும் நமக்கு சந்தேகம் வேண்டாம். அதனால் அவங்களை கொண்டாடி தீர்ப்போம். ஹாப்பி தீபாவளி. தீபாவளி கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி தீபாவளி. கிரிக்கெட்டை கொண்டாடக்கூடிய, ரோஹித்தை கொண்டாடக்கூடிய, கோலியை கொண்டாடக்கூடிய ஆட்களுக்கு கிரிக்கெட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். டாடா, பை பை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தமிழரசன். நன்றி.